கண்மணிகளே, நிறைய சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை சார்ந்து சொல்றதுக்கு விரும்பல. இன்றைய நாட்களில் இந்த மாணவ பருவத்தில் பாருங்க எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு விஷயம்தான், நான் புரியாமல் மனப்பாடம் பண்ணுவதை காட்டிலும் புரிந்து அதை உணர்வு பூர்வமாக அத்தனையும் நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது இப்ப இத்தனை பேர் பேசியிருக்காங்க அப்படின்னா நேற்று படிச்சுட்டு வந்து இங்க சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. உன்னை போன்று மாணவனாக இருந்த பொழுதே திருக்குறளாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, மணிமேகலையாக இருந்தாலும் சரி, குண்டலகேசியாக எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய நாட்களிலே அவர்கள் படித்து கொண்டு தன்னை, எல்லாரும் சொன்னாங்கல்ல, தன்னை தான் வளர்த்து கொண்டு இந்த மேடைகளில் இவ்வளவு அழகாக பேசி இருக்கிறார்கள் என்றால் அதை காட்டிலும் அழகாக பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் என் முன்னாடி அமைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விழா உனக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருந்து உன்னை உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம். தமிழ் வழியில் கற்றால் நான் உச்சத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக அடைய முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர் APJ அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். அவர் இந்த தமிழ் வழியிலே கல்வி கற்றவர். அத்தனை பேரை காட்டிலும் உச்சத்தை அடைந்திருக்கிறார். அப்ப நமக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறதா இல்லையா? எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. மிகப்பெரிய ஒரு அறிஞராக அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய வகையில் இருந்த ஒரு மனிதர் இந்த உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே தமிழ் வழியில் கல்வி கற்றிருக்கிறார். அப்ப இந்த தமிழ் படித்தால் நாம் சிறப்பாக முடியுமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு பொருள் இப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்கள் கொண்டாடக்கூடிய கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து அவரே எடுத்துக்கோங்களேன். தமிழால் சிறந்தவர், தமிழால் சிறந்தவர். மேடைகள் தோறும் அவருடைய செயல்பாடுகள் சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிறது. அதுபோன்று ISRO நிறுவனத்தினுடைய தலைவர் சிவன் அவர்கள் அல்லது இப்போது இருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள், அத்தனை பேருமே தமிழ் வழியில் பயின்றவர்கள் தான். அப்ப அந்த ISRO தலைவர் ஆக வளரக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் வழி கல்வியை அவர்களை உயர்த்தி இருக்கிறது என்றால் அதுல எந்தவித ஐயப்பாடும் நமக்கு வர்றதுக்கு தேவையே இல்லை. தமிழை உணர்ந்து ஆய்ந்து படியுங்கள். அதற்காக ஆங்கிலம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. கண்டிப்பாக ஆங்கிலமும் தெரிந்திருக்க வேண்டும். தமிழை உணர்வாகவும் உயிராகவும் வைத்து அதை டெய்லி சுவையுங்கள், சுவாசியுங்கள். அதனுக்கு நம்முடைய பணிக்கு, நம்மளுடைய வேலைகளுக்கு உதவியாக ஆங்கில மொழியும் கண்டிப்பாக மற்றவர்களிடம் உரையாடுவதற்கும் அத்தனை நாடுகளுக்கு செல்வதற்கும் நமக்கு உதவியாக அந்த ஆங்கில மொழியும் கண்டிப்பாக தேவை. தமிழ் வழி பயின்று கொண்டு ஆங்கிலம் கற்கலாம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்களிடம் இருக்க வேண்டியது அந்த ஆர்வம் மட்டும்தான். ஆர்வம் இருந்தாச்சுன்னா எந்த மொழியையும், எத்தனை மொழிகளையும் நம்மால் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். கற்பதற்கு மொழியும் நமக்கு தடையில்லை, வயதும் நமக்கு தடையில்லை, எந்த ஒரு பொருளும் தடையில்லை. கல்வி என்பது ஒரு ஏழைக்கு செல்வம், அது ஒரு பணக்காரனுக்கு அதுக்கு அணிகலன், நாட்டுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியது. அத்தனை நிலைகளிலுமே இந்த கல்வியானது மிக 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 முக்கியமானது. இன்றைக்கு தமிழ் பாடத்திற்கு 99 மதிப்பெண் பெற்று இங்கு பரிசுகள் வாங்க வந்திருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டுகளிலிருந்து 100 மதிப்பெண்கள் பெற்று நம்முடைய தமிழக அரசால் தரக்கூடிய 10,000 ரூபாய் ரொக்க பரிசு பிளஸ் கேடயம் பிளஸ் சான்றிதழ், இந்த மூன்றும் நம்முடைய முதலமைச்சர் கையாலேயே நீங்கள் வாங்க வேண்டிய அளவுக்கு உங்களுடைய இந்த தமிழினுடைய ஆர்வத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டிப்பாக 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி நீங்கள் இந்த தமிழுக்கு 99 வாங்கினா கிடைக்காது, 100 மதிப்பெண்கள் பெற்று இந்த பரிசுகளையும், இந்த தமிழவையோட மிகப்பெரிய ஒரு அவாவும் அதுதான். இதுவரைக்கும் 100 மார்க்கள் பெறவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அதை உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருக்கட்டும், பக்கத்து வீடுகளாக இருக்கட்டும், அவர்களிடமும் சொல்லி கண்டிப்பாக அத்தனை மாணவர்களும் 100 மார்க்கு
வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழில் உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மாணவர்களே, பொழுதை ஆக்குவது என்பது ஒன்று உண்டு, பொழுதை போக்குவது என்று ஒன்று. இந்த பொழுதை போக்குவது பல நேரங்களில் நாம் சொல்கிறோம், பொழுதே போக மாட்டேங்குது. அந்த பொழுதால் ஆக்கப்பட்டதே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே டிவி பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, வாட்ஸ்அப் பார்த்து உங்களுடைய பொழுதை என்ன செய்யாதீர்கள், போக்காதீர்கள். அதற்கு பதிலாக பொழுதை ஆக்குங்கள். நம்முடைய அவ்வை மூதாட்டியினுடைய ஆத்திச்சூடி, ஒரு வரியில் உள்ள ஆத்திச்சூடி, அதை சார் சொன்னது மாதிரி எல்ஓ லேர்னிங் அவுட்கம் இல்லாம நம்ம எது படிச்சும் பிரயோஜனம் இல்லை. கற்றல் விளைவு, கண்டிப்பாக அந்த கற்றல் விளைவு நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். நீ எது படிச்சாலும் சரி, ஒற்றை வரியில் உள்ள ஆத்திச்சூடி படித்தாலும் சரி, 2 வரிகளில் உள்ள ஐயன் திருவள்ளுவரினுடைய திருக்குறள் படித்தாலும் சரி, 3 வரிகளில் உள்ள திரிகடுகம் படித்தாலும் சரி, 4 வரிகளில் உள்ள நான்மணி கடிகை, நாலடியார், இனியவை 40, இன்னா 40, அல்லது 5 வரிகள் கொண்ட சிறுபஞ்ச மூலம், அல்லது 6 வரிகள் கொண்ட ஏலாதி, இதை நீங்கள் பயின்று அதை வாழ்வாக்கி கொண்டு இந்த மாதிரி மேடைகளில் பேசுவதற்கும் அந்த அத்தனை செயல்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொண்டால் உண்மையிலே உங்களை விஞ்சுவதற்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே யாரும் இல்லை என்ற அளவிற்கு இந்த தமிழ் மண்டபம் சரி, தமிழ் சங்கமும் சரி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா இதை ஒரு தமிழ் சங்கத்தினுடைய கூட்டத்தில் பழைய வயது முதிர்ந்த ஆசிரியர்கள், 70 வயது 75 நிரம்பிய ஆசிரியர்கள் கூட அவர்களுடைய பேசிய விதம் உண்மையிலே என்னை ரொம்ப கவர்ந்தது. நிறைய படிக்க தவறிவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கூட எனக்கு உருவாக்கியது. அதுபோன்று இன்றைய பேச்சாளர்கள் 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 50,000, 80,000 கொடுத்து பள்ளிகளில் நம்ம என்ன செய்கிறோம், பேச்சாளர்களை நாம் அழைக்கிறோம். அந்த அத்தனை பேச்சாளர்களை காட்டிலும் உண்மையிலே இந்த மேடையில் பேசிய அத்தனை பேச்சாளர்களும் என்னுடைய பார்வையில் மிக சிறப்பு அப்படின்னா அதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் மாத்தி மாத்தி கூப்பிடுங்க. அடுத்தவங்களை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பேச்சு கேட்கிறேன், உண்மையில் அதில் எனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக ஒரு கதையை கூட நான் கேட்கல. அப்படி இருக்கக்கூடிய பேச்சுக்களும் உள்ளது. அதனால இது மிகப்பெரிய பேச்சாளர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய அன்பு மாணவ கண்மணிகளுக்கு உன்னுடைய நினைவில் நிறுத்துவதற்காக மட்டும் ஒரு 2 வரிகள் மட்டும் நான் அதை சொல்றேன், நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாணவனிடம் இருக்கக்கூடிய 5 பண்புகள்: 1 குறைந்த பேச்சு, 2 நிறைந்த கேள்வி, 3வது தனித்த சிந்தனை, 4வது தம் கருத்தில் தெளிவு, 5வது பிறர் கருத்தில் மதிப்பு. திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். குறைந்த பேச்சு, நிறைந்த கேள்வி, தனித்த சிந்தனை, தன் கருத்தில் தெளிவு, பிறர் கருத்தில் மதிப்பு. இத்தனை பண்புகளையும் கொண்டு ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் கடந்து அத்தனை மாணவர்களும் மிகப்பெரிய உச்சங்களை நீங்கள் அடைந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அத்தனை பேர்